திருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கணவன் மனைவி ஒத்துமையா வாழ்வதற்காகவே மனைவி நலம் வேட்டல்னு ஒரு விழாவே இன்ட்ரடியூஸ் பண்ணார் தன்னுடைய இயக்கத்தில். அதாவது மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவது, மனைவிக்கு கணவன் அந்த அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு சடங்காக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திருவிழா அவர் ஏற்படுத்தினார். இந்த கணவன் மனைவி உறவுனா எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். இந்த கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில் அடிபட்டதுன்னா அந்த கண்ணு அழும். கண்ணு எங்கேயோ இருக்கு, கை எங்கேயோ இருக்கு, ஒரே உடம்பு தான். ஆனால் கையில் அடிபட்டா கூட கை தான் அழணுங்கிறது இல்லை, கண்ணு அழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒருவருக்கு துன்பம் வந்தால் இன்னொருவருக்கு வலிக்கும் அப்படின்னு வாழ்வது மிகச்சிறந்த கணவன் மனைவி உறவுக்கு அடையாளம். அப்படி ரொம்பவுமே ஒரே அடியா போய் சொல்லி மிகையா சொல்ற மாதிரி தெரியுதோ, ஒருவருக்கு துன்பம் வந்தா ஒருத்தருக்கு அழுக வருமா அப்படின்னு. சார் நிஜமாவே அது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க சார். அவங்களுக்கு எந்த விதமான நோயும் இருக்காது, ஆனா இன்னொருவருக்கு துன்பம், தன்னுடைய துணைவிக்கு துன்பம்னா இவங்க அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. அது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை டாக்டர் மாரோப்பா குருசாமி ஐயா தமிழ்ல ஒரு பெரிய ஸ்காலர், அவர் பெரிய தமிழ் ஸ்காலர்ங்கிறதெல்லாம் அந்த பக்கமா விடுங்க. அவருடைய துணைவியாருக்கு ஒரு நோய் வந்தது, ரொம்ப வருத்தமா, என்ன வைத்தியம் பண்ணாலும் காப்பாற்ற முடியாத நோய் வந்தது. எல்லா பணிவிடைகளையும் செய்வார், இன்முகத்தோடு செய்வார். மனைவி ரொம்ப வருத்தப்படுவாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் தரம் பார்த்தீங்களா, எவ்வளவு வேதனை கொடுக்க பாரு, அர்த்தம் இல்லாம பேசாத, நான் எனக்கு வந்தா நீ தானே செய்யணும், உனக்கு வந்தா நான் தானே செய்யணும், இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு, இல்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிம்பார். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய துணைவியாருக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அவர் செய்தார். ஐயாவா நான் பார்த்து வியந்திருக்கிறேன். எனக்கு மூத்தவங்க பல பேரை பார்த்து நான் மதிச்சு வியந்ததுல டாக்டர் மாரோப்பா குருசாமி ஐயா அவர்கள் அது மாதிரி ஒரு தரமுடைய ஒரு சிறந்த மனிதர். சரி, ஒருவருக்கு துன்பம்னா அது இன்னொருவருடைய துன்பமா இருக்கணும், இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை பாருங்க, கணவன் மனைவி உறவு. ஒரு பறவைக்கு 2 சிறகு இருக்கு. அந்த ஒரு பறவைக்கு 2 சிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு 2 சிறகு தான் கணவன் மனைவி. அது 2 சிறகை வைத்துக் கொண்டுதான் பறந்து போக முடியும். அப்படிதான் ஒரு குடும்பம் நீந்தி பல துன்பங்களை கடந்து போக முடியும். கணவனும் மனைவியும் ஒரு பறவையின் 2 சிறகு போல வாழ வேண்டிய கடமை உடையவர்கள் அப்படின்னு. இன்னொரு அறிஞனுடைய பொன்மொழி நான் படிச்சதுல ஒரு நாணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பக்கம் மாதிரி கணவன் மனைவி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஊமைகள் சொல்லி பாக்குறாங்க, அப்படி சொல்லி பாக்குறாங்க. இதுல என்ன முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு பிழை இருந்தா கூட ஒரு நாணயத்துல செல்லாம போயிடும், இன்னொரு பக்கம் சரியா இருக்கேங்கிறதுக்கு அமைக்க மாட்டாங்க. ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் சரியா இருக்கேங்கிறதுக்காக அந்த நாணயத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியில கணவன் சரியில்லைனாலும் அந்த குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது, மனைவி சரியில்லை அப்படின்னாலும் அந்த குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது, நிம்மதி இருக்காது. இப்போ கோவலன் கண்ணகி வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணகி சரியான ஒரு மனைவியா தான் குடும்பம் நடத்த தயாரா இருந்தா. இவன் தான் கொஞ்சம் புத்தி கெட்டு போய் அப்படி இப்படி அந்த மாதிரி இருந்துட்டான். ஆனா அவங்க வாழ்க்கையில துன்பப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிட்டாங்க. கஷ்டம்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்து தானே கஷ்டப்பட வேண்டி வந்தது. அதனால ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி அவங்க இணைஞ்சே இருப்பாங்க. அதுல இன்னொரு அழகு கூட சொல்றான், இணைஞ்சே இருப்பாங்க, ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை, இன்னொரு பக்கத்தை இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. அது மாதிரி கணவனுடைய ஒரு பக்கமே மனைவிக்கு தெரியாம இருக்க கூட வாய்ப்பு உண்டு, மனைவியோட ஒரு பக்கமே கணவனுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவங்க இணைஞ்சுதான் இருப்பாங்க, அதை ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு அதை ஊமையா சொல்வாங்க. ஆனா கணவன் மனைவி அப்படின்னு இருந்தா ஈகோவே இருக்காதா, ஈருடல் ஓர் உயிர், அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற விஷயம். அது ஈருடல் ஈர் உயிர் தான், 2 மனம் தான், 2 வகையான சிந்திக்கிற முறை தான். எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரியான கருத்து ஒருமித்த நிலையில இருக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. இப்ப சிலப்பதிகாரத்துல வருது, எழுக என எழுந்தாய் அப்படின்னு, எல்லா தப்பும் பண்ணிட்டு கோவல எந்திரி அப்படின்னா உடனே கண்ணகி எந்திரிச்சு வந்துட்டா, மனைவினா அப்படி இருக்கணும் அப்படிலாம் ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. அதுதான் ஒருத்தன் ரொம்ப அழகா சொன்னான், சிலப்பதிகாரத்தை இன்னைக்கா இருந்தா எப்படிறான்னா, கோவலன் வந்த உடனே காலில் இருக்கிறத கழட்டி கொடுத்தான்னா, சிலம்பு கொடுத்தது தான் அப்படி எழுதுறான். ஆனா இப்ப இருக்கிற மனைவினா என்ன, அவளும் காலில் இருக்கிறத கழட்டி இருப்பாருன்னா ஒரு கோவத்துல சொல்றான் பாருங்க, அவளும் இப்போ இது மாதிரி கணவன் தப்பு பண்ணிட்டு வந்தா காலில் இருக்கிறத கழட்டி இருப்பா அப்படின்னு ஒரு கோவத்துல எழுதுறான். அதுக்காக ரொம்ப கடுமையா இருக்கணும்னு பொருள் அல்ல, கணவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறதுக்கு ஒரு மனைவி தயாரா இருக்கணும் அப்படின்னு. நான் படிச்ச ஒரு நல்ல செய்தி தான், ஒரு 7 கட்டளை. இந்த மோயிசஸ் 10 கட்டளையை கடவுள்கிட்ட வாங்கிட்டு கொடுத்தாரு அப்படிம்பாங்க. 10 கட்டளையை ஒரு பலகையா கொண்டு கடவுள் அதை உருவாக்கி கொடுத்தாரு, அதை கொண்டு கொடுத்தாரு மோசஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இல்லறம் வெற்றி பெறுவதற்கு 7 கட்டளை. அது இல்லறத்துக்கும் 7க்கும் ஒரு தொடர்பு உண்டு. சப்தபத்தின்னு 7 ஸ்டெப்ஸ் அவங்க நடந்து வந்தாங்க அப்படிம்பாங்க. பெண்களையே சப்த கன்னிகை அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு.
குமார சம்பவம் அப்படிங்கிற காளிதாசனுடைய நூல்ல சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட பேசுறதா ஒரு இடம் வரும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பார்வதி கிட்ட வந்து வேணும்னே வம்பு வளர்ப்பாரு. சிவபெருமான் சிவனா வரமாட்டாரு, ஒரு கிழவரா வந்து நீ யாருக்கு காத்திருக்கிறேன், நான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் காத்திருக்கிறேன். நான் அவன் மாட்டு மேல போய் உட்காந்து பயணம் பண்ணுவான், பாம்பை கழுத்துல போட்டிருப்பான், காட்டுல சுடுகாட்டில் போய் டான்ஸ் ஆடுவான், பாம்பை கழுத்துல போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருப்பான், விஷம் சாப்பிடுவான். நீ எப்படி அவனுக்கு மனைவியா இருக்க முடியும், ரொம்ப இளமையா இருக்கா, அழகா இருக்கேன்னு வம்பு வளர்ப்பார். கிழவரா வந்து சிவபெருமான் குமார சம்பவத்துல பேசுவார். பார்வதி பதில் பேச மாட்டா. அனாவசியமா இந்த கடவுள் பேசுறாரேன்னு உண்மைன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம இருப்பா. அப்போ குமார சம்பவத்துல ஒரு வார்த்தை வரும். பெண்ணே, ஒரு நல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் 7 வார்த்தைகள் நட்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். 7 வார்த்தை உறவை உண்டு பண்ணிடுமா. யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு உறவு உண்டா இல்லையாங்கிறது 7 வார்த்தைகள் முடிவு செய்யும் அப்படின்னு. மியூசிக்ல 7 ஸ்வரங்கள் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இல்லறதுக்கு ஒரு 7 கட்டளை வகுத்து கொடுக்குறாங்க. சப்த அப்படிங்கிறது. இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்கு பாருங்க, ஏன் வெடிக்காம இருக்கு? ப்ரெஷர் குக்கர் வெடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணிருக்கான். மேல இருக்கிற கொண்டை ஸ்டீம் நல்லா அக்யூமுலேட் ஆன உடனே வெளியே எடுத்து விட்டுரும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஸ்டீம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னாச்சு, உள்ள இருக்கிற சாதம் வெந்து போச்சு அப்படின்னு அந்த கணக்கு பண்ணுவாங்க. அந்த உள்ள இருக்கிற ப்ரெஷர் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டெமோன்னு ஒரு நாள் வச்சிடும். ஸோ ப்ரெஷர் வெளியில போறதுக்குரிய ஏற்பாடு நாம பண்ணணும். இதே தான் ஃபேமிலிலையும் ப்ரெஷர் வெளியில போறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடு. அப்பப்போ சின்ன சின்ன சண்டை போட்டுடணும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை புருஷன் முன்னாடி போட்டுட்டா பெரிய சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்களாம். பெரிய சைக்காலஜிஸ்ட் அது. ஏதோ சின்ன விஷயத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தமக்குன்னு அப்படியே அதை கேட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க யாரும் அன்னைக்கு உங்க பொம்பளோட சிச்சு பேசிட்டு இருந்தீங்களா, யாரு அப்படின்ட்டா, ஐயோ அது யாரு, அது வந்து எங்க பெரியம்மா பொண்ணு, தூரத்து உறவு, எனக்கு அக்கா முறை அப்படின்னா, அக்கா முறை அவ ஒரு முறை முறைச்சிட்டு அப்படி ஒரு போவா. முடிஞ்ச விஷயம் அதோட. அது யாருங்கிறத கேட்காம மனசுல இருந்தால் யாரோட சிரிச்சு பேசினானே இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசுறானோ மனசுக்குள்ளேயே வச்சிருந்துன்னு வச்சுங்க. ஒரு நாள் டமோல்னு வச்சிடும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் யோகியதே எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ சின்ன சின்ன சண்டை போடுறதுக்கு கணவன் மனைவி தயக்கமே காட்டக்கூடாது. அப்படி இப்போ காஃபி நல்லா இல்லைன்னா காஃபி நல்லா இல்லை அப்படின்னா சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். உடனே உங்களுக்கு தான் வாய் ருசி இல்லை, அதனால தான் நீங்க அப்படி பேசுறீங்க, என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காததால உங்களுக்கு காப்பி நல்லா இல்லைன்னு தோணுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் ஃப்ரெண்ட் சண்முகோடியல்னு ஒருத்தர் நல்லா சொல்லுவாரு. காப்பி கொடுத்தோடனே ஸ்கூல்ல இருந்து கோவத்துல இவர் சொன்னாராம், காப்பியா அது நாய் குடிக்குமா அப்படின்னாரா. நாய் கூட குடிக்காது அப்படின்ட்டு அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே உள்ள போயிடுச்சான். இவர் ஒரு 1/2 மணி நேரம் சத்தங்கத்தான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அடங்கிட்ட உடனே அதுக்கப்புறம் மனைவிட்ட இவரே வெக்கப்பட்டு நம்ம ரொம்ப திட்டோம் அப்படிங்கிற உணர்வுல இந்தா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்ன காப்பி வேணுமா அப்படின்னு. ஒண்ணுமே ஒரு திட்டினதுக்கு பதில் திட்டல, காப்பி வேணுமா அப்படின்னு. ஆமா காப்பி. நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்பவே அந்த கோபம் எக்ஸஸ் ஆகி போச்சு. கணவன் மனைவி வெற்றிகரமாக குடும்பம் நடத்த போது அவர்கள் சண்டைக்கு அஞ்சுவதில்லை. சண்டைக்கு அஞ்சுவதில்லைன்னா கையில ஆயத்தை எடுத்து அடிக்க போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பேச வேண்டியது அப்பயே பேசிடுறாங்க, ஒரு வார்த்தையோட முடிஞ்சிடுறாங்க. இது முடிஞ்சு போச்சு. அடுத்ததான் இன்னும் ரொம்ப முக்கியமான கட்டளை. அது என்ன? மன்னிப்பு கேட்க தயங்குவதில்லை. நீ மன்னிப்பு கேட்பியா, நான் மன்னிப்பு கேட்பேன், 2 பேரும் அப்படியே இருந்தா சரியா இருக்குமா என்ன? அப்படி சாப்பிட வர மாட்டேங்கிறாரு, வாங்க பெருசா எடுத்துக்காதீங்க, சாரி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி, சாப்பிடுவாங்க, விஷயத்தை முடிச்சிட வேண்டியதுதான். இந்த பாருமா நான் ஏதாவது பேசியிருந்தா பெருசா எடுத்துக்காத, பசிக்குது சாப்பாடு எடுத்து வை, முடிச்சிட வேண்டியது தானே. நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல சாப்பாடு போடு, அப்புறம் அந்த அடுத்த சண்டையை நம்ம ஆரம்பிக்கலாம். சாரி இதை போய் பெருசுபடுத்துறியே. ஸோ மன்னிப்பு கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். 3வது முக்கியமான கண்டிஷன் என்ன? ஒருத்தர் வீக் ஆகிற போது அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு ரெடியா இருக்கணும், தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இங்கதான் சிலப்பதிகாரம் பார்க்கணும். அவன் எல்லா பொருளையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் சொல்றா சிலம்பு கூட கொள்ளணும் அப்படிங்கிறா. என்கிட்ட சிலம்பு இருக்கு, எடுத்து போய் வியாபாரம் பண்ணு. அப்போ தோள் கொடுப்பதற்கு அவங்க தயாரா இருக்கணும். அந்த நேரத்துல தான் எனக்கு சான்ஸ், இப்பதான் நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குவேன்னு நிறுத்தக்கூடாது. ஹவு டு சேவ் ஹிம்னு நினைக்கிறேன். சோ ஒரு கஷ்டப்படுற நேரத்துல தோள் கொடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி வெற்றிகரமான தம்பதிகள் சிரமம் ஏற்படுகிற போது தோள் கொடுப்பதை பற்றி யோசிக்கிறார்கள். இதை விட ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. தன் துணையை இன்னொருவரோடு ஒப்பிடுவது இல்லை. பெருவாரியான குடும்பத்துல சண்டைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கணவனை விட இன்கிரிமெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா போயிடும். மனைவியை விட புத்திசாலியாவோ அழகாவோ இன்னொருத்தைய பார்த்துட்டா